மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். அன்பு நேயர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய புத்தக அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த அனுபவத்தை தரக்கூடிய ஆசிரியர்களையும் கொண்டாடுகிறோம். அந்த வகையில் இன்று நம்மோடு அரங்கில் இணைந்திருப்பவர் மாதா தொலைக்காட்சிக்கு புதியவர் அல்ல, திரு ஆண்டனி கிளமெண்ட் ராப்சன் அவர்கள். அவர்கள் தனது புனைப்பெயராக ஆஹிரா என்னும் புனைப்பெயரிலே எழுதிய புத்தகத்திற்காக இன்று அரங்கத்தில் இருக்கிறார்கள். கோட்டாறு மறைமாவட்டத்தை சார்ந்தவர், வேதநகர் பங்கை சார்ந்தவர் திரு ஆண்டனி கிளமெண்ட் அவர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் வேதநகர் புனித மிக்கேல் உயர்நிலை பள்ளியில் அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். விலங்கியலிலும் தமிழிலும் முதுகலை பட்டமும் கல்வியியலில் இளங்கலை பட்டமும் பெற்றவராக இருக்கிறார். ஏறக்குறைய 24 ஆண்டுகள் இந்த ஆசிரிய பணியிலே அனுபவம் பெற்றவராக இருக்கிறார். நாகர்கோவில் வீரமாமுனிவர் பேச்சாளர் பேரவையின் தலைவராக செயல்படுகிற ஆசிரியர் அவர்கள் 27 ஆண்டுகளாக பட்டிமன்ற பேச்சாளராகவும் இருக்கிறார். ஆசிரியர் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த நூல் விமர்சகரும் கூட. நிறைய புத்தகங்களை எழுதிய அனுபவம் பெற்றிருக்கிறார். மாற்றத்தை நோக்கி, கல்வாரி நோக்கி, காகித புறா, தடங்காட்டி, அன்புள்ள மாணவனுக்கு போன்றவை ஆசிரியருடைய பிற புத்தகங்களாக இருக்கின்றன. இவ்வாறு ஒரு சிறந்த பேச்சாளராக, மாணவர்களுடைய வாழ்வியலில் அக்கறை கொண்ட ஒரு மிகச்சிறந்த ஆசிரியராக, அனுபவமிக்கவராக இருக்கக்கூடிய திருமிகு ஆண்டனி கிளமெண்ட் ராப்சன் அஹீரா அவர்களை மாதா தொலைக்காட்சி தன்னுடைய அரங்கத்திற்கு அன்போடு வருக வருக என வரவேற்கிறது. வெல்கம் சார். அன்பு நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் திருமிகு ஆஹிரா அவர்களின் தோணி எனப்படும் நாவல். இந்த நாவலை கடலூர் படைப்பு பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள். 42 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாவல் மொத்தம் 178 பக்கங்களை கொண்டிருக்கிறது. இதனுடைய விலை ரூபாய் 250. இந்த நாவல் தேவைப்படுகிறவர்கள் திரையில் தெரிகிற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த புத்தகத்திற்கு மதிப்புரை வழங்கியிருக்கக்கூடியவர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவலாசிரியர் பொன்னீலன் அவர்கள். அவர்கள் இதை குறித்து எழுதுகிற பொழுது, முதல் நாவலே ஆஹிராவிற்கு பலமான கதையாலும் கதையில் விழும் சிக்கலை விடுவித்து கொண்டு செல்லும் திறனாலும் நற்பெயரை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. தோணி தமிழ்நாட்டு வாசகர்கள் தூக்கி சுமக்கிற புத்தகமாக அமையும் என நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிறார். வழக்கமாக தோணி என்பது மக்களை தூக்கி சுமக்கின்ற ஒரு வாகனமாக இருக்கிறது. ஆனால் நாவலாசிரியர் பாராட்டுகிற பொழுது இந்த தோணியை மக்கள் தூக்கி சிறப்பு செய்வார்கள் என்று அந்த அளவிற்கு அருமையான ஒரு கதையாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல அணிந்துரை எழுதி இருக்கக்கூடிய பேராசிரியர் முகிலை ராசபாண்டியன் அவர்களும் கவிதை உலகத்தில் கால் பதித்த இவர். இந்த நூலாசிரியர் அஹிராவை பற்றி அவர் எழுதுகிறார். கவிதை உலகத்தில் கால் பதித்த இவர் இந்த தோணி நாவலின் மூலம் தன்னை ஒரு நாவலாசிரியராகவே நிலைநிறுத்தி இருக்கிறார். அதுவும் குறிப்பிட்டு சொல்லுகிற பொழுது, கவிதை எழுதுகிறவர்கள் சில நேரம் அந்த நிதர்சனத்திற்கு அப்பாற்பட்டு எழுதுவார்கள். அதே போல இந்த நாவல் இருந்து விடுமோ என்று பார்க்கிற பொழுது அதை உடைத்தெறிந்து நாவல் என்பது இயல்பான விஷயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்று அவர் பாராட்டி இருக்கிறார். ஆக
ஒரு மிகச்சிறந்த நாவலான தோணியை வழங்கி இருக்கக்கூடிய ஆகிரா எனப்படும் திருமிகு ஆண்டனி அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்களுக்கான கட்டுரை எழுதியிருக்கிறீர்கள், கவிதைகள் எழுதியிருக்கிறீர்கள். ஒரு நாவல் எழுத வேண்டும் என்கிற இந்த ஆர்வம் எப்படி வந்தது? அதனுடைய பின்னணி குறித்து சொல்லுங்களேன். இந்த நாவல் எழுதுவதற்கான ஆர்வம் எனக்கு வந்தது என்று சொன்னால், அதற்கு நான் மாதா தொலைக்காட்சிக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். மாதா தொலைக்காட்சியில் என்னுடைய தடங்காட்டி கவிதை நூலுக்கான நேர்காணல் ஒளிபரப்பப்பட்ட போது, அது தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்திலேயே சிலரிடமிருந்து எனக்கு அலைபேசி அழைப்புகள் வந்தது. அதிலே முதலில் வந்த ஒரு அழைப்பு கொஞ்சம் தூரத்து இடம்தான், தூரத்திலிருந்து வந்த ஒரு அழைப்பு. ஒரு சகோதரி, ஓய்வு பெற்ற அரசு ஊழியர், என்னை தொடர்பு கொண்டு, உங்களுடைய பிரதர், உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன், உங்களுடைய நேர்காணல் மிகச் சிறப்பாக இருக்கிறது, உங்களுடைய புத்தகம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி என்னை வாழ்த்தினார்கள். தொடர்ந்து ஒரு 10 நாள் கழிச்சு திரும்பவும் பேசினாங்க. அப்புறம் அவங்க ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா, ஒரு வாரத்துக்கு ஒருக்கா, அல்லது ஒரு மாதத்துக்கு ஒருக்கா என்னை தொடர்பு கொண்டு நலம் விசாரிப்பார்கள். பிரதர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன எழுதிட்டு இருக்கீங்க, இப்போ எழுதுங்க, உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன், இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது மாதங்கள் கழிந்து 1 வருடம் ஆனது. ஒரு நாள் எனக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு, பிரதர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, எனக்கு உங்களை சந்திக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் நிறைய இருக்கிறது, அதை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் இந்த நிகழ்ச்சி, புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி தொடர்ந்து பார்ப்பேன், நிறைய நூலாசிரியர்களோடு பேசியிருக்கிறேன். ஆனால் யாரிடமும் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு வரவில்லை. ஆனால் உங்களுடைய இந்த பேட்டியை பார்த்த பிறகு, உங்களோடு இந்த ஓராண்டு பேசிய இந்த அனுபவத்திலும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு வருகிறது. எனவே உங்களிடம் பேச வேண்டும். நீங்கள் விரும்பினால் அது ஒரு நாவலுக்கான ஒரு தன்மை இருக்குமானால் நீங்கள் அதை நாவலாக கூட வெளியிடலாம், அதற்கான அனுமதியை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார்கள். நானும் சரிம்மா பார்க்கலாம் என்று சொல்லி அப்படியே விட்டு விட்டேன். திருப்பி ஒரு 10 நாள் கழித்து மீண்டும் ஃபோன் பண்ணாங்க. பண்ணி, பிரதர் யோசிச்சிங்களா அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சரிம்மா எழுதுறது பிரச்சனை இல்லை, பட் நான் ஒரு மூலையில் இருக்கிறேன், நீங்கள் இன்னொரு மூலையில் இருக்கீங்க, எப்படி சந்திக்கிறது அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, என்னால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது பிரதர், நீங்கள் தான் எப்போவாது எங்கள் ஊர் பக்கம் வந்தீங்கன்னா சொல்லிட்டு வாங்க, நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு முறை ஒரு வாய்ப்பு கிடைத்தது, போனேன், அவர்களை சந்தித்தேன். அவர்கள் ஒரு 2 மணி நேரம் என்னோடு இருந்து அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டார்கள். அப்போதுதான் அதில் அவர்கள் சொன்ன அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகளின் அடிப்படையில் அதை மையமாக கொண்டு ஒரு கதாசிரியராக என்னுடைய கற்பனைகளையும் அதற்கான சில கேரக்டர்ஸையும் உட்புகுத்தி இந்த நாவலை உருவாக்கினேன். ஸோ ஒரு உண்மை கதை, உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி உருவான ஒரு கற்பனை நாவலாக இருக்கிறது. அப்ப இதுல இருக்கிற பெயர்கள், ஊர் பெயர்கள் எல்லாமே வந்து நிச்சயமா ஒரு கற்பனையாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனால் உண்மை சம்பவம் இலையோடு இருக்கிறது. அந்த சம்பவம் அவர்கள் வாழ்க்கையில மட்டும் இல்ல, நிச்சயமா வாசிக்கிற வாசகர்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இது மாதிரியான சம்பவங்கள் இருந்திருக்கும், அந்த வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக இருக்குங்கிறதுல வாசிச்ச பலரும் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா இதில் உள்ள பல பகுதிகள் அப்படியே என்னுடைய வாழ்க்கையில நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சகோதரி என்ன சொன்னாங்க, இந்த நாவலில் என்ன எழுதியிருக்கீங்களோ பிரதர், இதே வாழ்க்கையை நானும் அனுபவிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக. ஸோ ஒரு உண்மை சம்பவத்தின் பின்னணியாக எழுந்திருக்கிறது. ஏன் தோணி? இந்த தலைப்பு பின்னணி சொல்லுங்களேன். தலைப்பு நாவலை எழுதி முடித்தாகிவிட்டது. நாவலினுடைய கதாநாயகி அந்த செல்வராணிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ அவங்க தான் அந்த நாவலினுடைய மையம். அவங்க வந்து வாழ்க்கையில் போராட்டங்களையே சந்திச்சு, ஆனால் எங்கேயுமே சோர்ந்து போகலை, தன்னுடைய இலக்கை அவர்கள் அடைகின்றார்கள். இதுதான் அந்த நாவலுடைய ஒரு போக்காக இருக்கிறது. அப்போ என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படிங்கும்போது எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது இந்த தோணி அப்படிங்கிற. தோணி அப்படின்னு சொன்னால் சின்ன படகு அல்லது ஓடம் அப்படின்னு கூட சொல்லலாம். மரத்தில் குடைந்து உருவாக்கப்பட்ட ஒரு 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 சின்ன படகு போன்றது. ஸோ இந்த தோணியினுடைய குணம் என்ன அப்படின்னா, அது நீர்நிலைகளுக்கு அருகில் அப்படி மிதந்து கொண்டு இருக்கும். வருகிறவர்களை ஏற்றி கொண்டு அந்த கரையில் கொண்டு பத்திரமா சேர்த்து விட்டுறோம். மழையோ வெயிலோ அதை பற்றி கவலை இல்லை, அது பத்திரமாக கொண்டு இறக்கி விட்டுக்கிட்டு அடுத்தால ஏற வருகிறவர்களுக்காக காத்திருக்கும். அப்போ அந்த ஒரு தோணியினுடைய பண்பு இந்த செல்வராணியினுடைய கேரக்டரில் இருப்பதை நான் உணர்ந்ததுனால
தோணி என்கிற பெயரை வச்சு. ஸோ பலரை அவர்கள் கரையேற்றி கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவங்க அந்த அந்த இடத்துல அப்படியே தான் இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் இல்லைனாலும் அவங்களால முன்னேறினவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிறத மறைமுகமாக இதில் சுட்டி காட்டியிருக்குங்க. நிறைய குடும்பங்களில் அப்படிப்பட்டவர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார். மறைமுகமாக நிறைய தியாகங்களை செய்துவிட்டு பலரை முன்னேற்றி இருக்கிறார்கள். அந்த ஒரு விஷயத்தை அழகாக சொல்லியிருக்கீங்க. இது 3 தலைமுறை கதையாக இருக்கிறது. அதை பார்க்கிற பொழுது பெரிய நாயகி மாணிக்கம் முதல் தலைமுறையாக, செல்வராணி அவங்களுடைய காலம், அவர்களுடைய பிள்ளைகள் அந்த 3 பேர், மினி, வசந்தி, சரத் என்று இந்த 3 தலைமுறைக்கான கதையாக இருக்கிறது. இந்த 3 தலைமுறைக்கான காலகட்டங்கள், வாழ்க்கை சூழல்கள், அதை எப்படி நீங்க அதை சரியா உங்களால பிரித்து பார்க்க சொல்ல முடிந்ததா அதனுடைய சூழல்களை எல்லாம்? ஆமாம், எனக்கு தெளிவாக சொல்ல முடிந்தது. இந்த கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன்னால் இருந்து ஆரம்பிக்குது. அதுதான் அந்த மாணிக்கம் பெரிய நாயகி அந்த நிகழ்வு. எனக்கு அந்த அவங்க கூட உட்கார்ந்து அவங்க பேசும்போது இதை நாவலாக உருவாக்க முடியுமா அப்படிங்கிறதுல அப்படியே கேட்டுக்கிட்டே உட்காரும்போது எனக்கு முதல்ல ரொம்ப பிடித்தமானதே செல்வராணி கேரக்டருக்கு முன்னாடி எனக்கு பிடித்தமானது என்ன அப்படின்னா எங்கே தொடங்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. செல்வராணிலேருந்து தொடங்கலாமா? இப்போ செல்வராணிலேருந்து தொடங்கினா எங்கே தொடங்குவது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகிற பொழுது அந்த செல்வராணிங்கிற கேரக்டரையும் தாண்டி இன்னொரு கேரக்டர் என்னுடைய மனதை கவர்ந்தது. அதுதான் செல்வராணியுடைய அப்பா மாணிக்கம்ங்கிற கேரக்டர். அவங்களுடைய மாணிக்கம் பெரிய நாயகி அப்படிங்கிற அவர்களுக்கு ஒரு சின்ன காதல் கதை இருந்தது. அந்த காதல் கதை ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காதல் கதை. எனக்கு அது ரொம்ப பிடித்திருந்தது. அதனால தான் அந்த நாவல் எழுதவே ஆரம்பித்தேன். எனவே அந்த ஒரு அவர்களுடைய காதல் கதை, அவர்களுடைய திருமணம், அது ஒரு தலைமுறையாக இருக்குது. அடுத்து செல்வராணி அவர்களுக்கு 8 பிள்ளைகள். 8 பிள்ளைகள் 8வது பிள்ளையா செல்வராணி பிறக்கிறாங்க. அப்போது செல்வராணி படித்து வளர்ந்து அவங்களுக்கு திருமணம் ஆகுது. அருள்ராஜ் அப்படிங்கிறவருடைய அது ஒரு கேரக்டர், அது ஒரு தலைமுறை. அடுத்து செல்வராணிக்கு 3 பிள்ளைகள், மினி, ஜெயந்தி, சரத் அப்படின்ட்டு. இப்போ சரத்துடைய கல்யாணத்தில் கொண்டு தான் அந்த கதையை நிறைவு செய்கிறேன். அப்படி 3 தலைமுறைகளையும் அதில் பதிவு செய்திருக்கிறேன். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கிராமத்தில் ஆரம்பித்து இன்னைக்கும் அது ஒரு நகரத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக, கிராமத்தில் ஆரம்பித்து ஒரு நகரத்தில் முடிகிற ஒரு கதையாக இந்த கதை முழுக்க ஒரு பெண்ணிய நாவலாக படைத்தது. நிச்சயமாக இந்த பல 50 ஆண்டுகளுக்கு முன்பு, நவீன காலம், இந்த 2 வித்தியாசத்தை நீங்கள் இந்த கதைக்களத்தில் எடுத்திருக்கிறீங்க. அதுபோல கிராம வாழ்க்கை, நகர வாழ்க்கை, இதுக்குள்ள இருக்கக்கூடிய மாற்றங்கள், போராட்டங்கள், அந்த விஷயங்களையும் இந்த கதைக்குள்ள, நாவலுக்குள்ள அழகாக கொண்டு வந்திருக்கிறீங்க. அதுபோல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், அவர்கள் படக்கூடிய துன்பங்கள், அது நீங்கள் இந்த குழந்தைகளை வச்சு சொல்லும் பொழுதே முதல்ல 8 குழந்தைங்க, அதுக்கடுத்து 3 குழந்தைங்க, ஒருவேளை அதற்கு அடுத்துன்னு போயிடுச்சுன்னா அதை விட கம்மியாக தான் போயிருக்கும்ன்ற இந்த நவீன காலத்தையும் மறைமுகமாக அதையும் சுட்டி காட்டி அதில் சொல்லியிருக்கிற விஷயங்களும் கரெக்டாக இருக்குது. அணிந்துரை எழுதுகிறவரை அதையும் அந்த இதில் அந்த விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். 3 காலகட்டத்தில் 3 திருமணங்களை இவர் நடத்தி வச்சிருக்கிறாரு. முதல்ல ஒரு திருமணம், இடையில் ஒரு திருமணம், கடைசியில் ஒரு திருமணத்தோட முடியுது அப்படின்னு சொல்லி தான் அந்த அணிந்துரையில் உங்களை பாராட்டுகிற பொழுதும் அவர் எழுதியிருக்கிறார். ரொம்ப அருமையாக இந்த தோணி குறிப்பிட்டு பேசக்கூடிய பிரச்சனைகள், என்னென்ன பிரச்சனைகளை குறித்து இந்த தோணி பேசுகிறது? இந்த நாவலை பொறுத்தவரையில் ஒரு 3 விஷயங்களை இது குறிப்பிட்டு பேசுகிறது. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, வாழ்க்கை சிலருக்கு வசப்படுகிறது, சிலர் வாழ்வை வசப்படுத்திக் கொள்கிறார்கள், சிலர் வாழ்க்கையை போராடியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி 3 விதமான மனிதர்களை பார்க்கிறோம். அதில் என்னுடைய கதாநாயகி, இந்த தோணியினுடைய கதாநாயகி, தன்னுடைய வாழ்க்கை அவருக்கு வசப்படவும் இல்லை, அவரால் வசப்படுத்தவும் முடியவில்லை. ஆனால் போராடியே என்ன செய்தார்? வசப்படுத்தினார். எங்கெல்லாம் தோல்விகள் வந்ததோ, எங்கெல்லாம் தடைகள் வந்ததோ, அதையெல்லாம் அடித்து உடைத்து விட்டு தடம் மாறாமல் பயணித்ததை இந்த நாவலில் பதிவு செய்திருக்கிறார். ஒன்று. 2வதாக, கல்விங்கிறது ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு அவசியம். அதுவும் 50 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு பெண்ணுக்கு கல்வி என்பது நினைத்து பார்க்க முடியாத விஷயம். இப்போ இந்த நாவல்லே கூட இந்த செல்வராணி அப்படிங்கிற அந்த கதாநாயகி, அவங்களுடைய கிராமத்தில் ஒரு தொடக்கப்பள்ளி இருக்கு. அந்த தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்குது. அதை படித்த பிறகு அந்த ஊரை விட்டு வெளியே, அந்த கிராமத்தை விட்டு இன்னொரு கிராமத்துக்கு அனுப்பி அனுப்பிச்ச மாட்டாங்க, படிக்க அனுமதிக்க மாட்டாங்க பெண் பிள்ளைகளை. அப்படிப்பட்ட ஒரு குடும்ப சூழலில் இருந்து அதை உடைத்தெறிந்து அவள் பள்ளிக்கு போய் படித்து
நகரில் வந்து நகர்ப்புறத்துக்கு வந்து நகரத்தில் உள்ள பெரிய பள்ளிக்கூடங்களில் படித்து அப்புறம் அதோட முடைக்க நினைக்கிற பொழுது அதையும் தாண்டி அந்த அந்த நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அவங்க எப்படி அந்த ஒவ்வொரு இடத்தையும் உடைக்கிறாங்க அப்படிங்கிறது. கல்லூரியில் அப்ளிகேஷன் வாங்குறதுக்காக அவங்க உறவினர் ஒருத்தருக்கு சொல்லி அவங்க மூலமாக அப்ளிகேஷன் வாங்கி அனுப்பி அவங்க அம்மாவோட கையெழுத்தை இவங்களே போட்டு அனுப்பி அட்மிஷனுக்கு வர சொல்லி கார்டு வருது காலேஜிலேருந்து. அம்மாவுக்கும் மகளுக்கும் மிகப்பெரிய போராட்டம். அனுப்ப முடியாது, அனுப்ப மாட்டேன்னு அம்மா பெரிய நாயகி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க நான் படித்தே ஆகணும் அப்படிங்கிறது. ஆனால் அவங்க அப்பா அந்த மாணிக்கம், எனக்கு அது ரொம்ப பிடித்தமான ஒரு கேரக்டர்னு ஆரம்பத்திலே சொன்னேன். அவர் வந்து ஒரு படிக்காத மனுஷன். ஆனால் தன்னுடைய மகள் என்ன சொல்கிறாளோ, எதை விரும்புகிறாளோ அதுக்கு முழுக்க முழுக்க துணை நிற்கிறார். அப்படி அவங்கள கூட்டிட்டு போய் படிக்க வைக்கிறாங்க. அந்த நிகழ்வு, அந்த பெண்ணுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற அந்த விஷயம், அதுக்கான போராட்டத்தை இந்த கதையில பேசியிருக்கேன். மூணாவதாக, கணவனை இழந்து ஒரு நடுத்தர வயதில், ஒரு 40 வயது 42 வயதில் ஒரு கணவனை இழக்கிறார். 2 பெண் பிள்ளைகள், ஒரு பையன், 3 குழந்தைகளோட அனாதையா நிற்கிறாங்க. குடும்பங்கள் யாரும் துணைக்கு இல்லை. அப்படி இருக்கிற ஒரு பெண்ணுக்கு இன்னைக்கு இந்த சமூகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வரும், அதை எல்லாத்தையும் அவங்களும் எதிர்கொள்றாங்க. ஆனால் எங்கேயுமே தடம் மாறவில்லை, தடுமாறவில்லை. அந்த தடம் மாறாமல் பயணித்ததுனால அவர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாங்க. அந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் இந்த கதையில நான் கையாண்டிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறீங்க. மிக முக்கியமாக வாழ்க்கை போராட்டம். எல்லாருக்குமே வாழ்க்கை வந்து வசமாகி விடுவதில்லை. சிலர் போராடித்தான் அதனை வசமாக்க முயற்சி எடுக்கிறாங்க. அந்த வாழ்க்கை போராட்டம், குறிப்பாக ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை போராட்டத்தை மையமாக வச்சு எடுத்திருக்கிறீங்க. பெண் கல்வி, அதுவும் 50 வருஷங்களுக்கு முன்னாடி கல்வி எட்டாக்கணியாக இருந்த காலத்திலிருந்து அந்த கல்வியை தன்னுடைய குறிக்கோளாக எடுத்துக்கொண்ட பெண் எப்படி வாழ்க்கையில் முன்னேற முடிந்தது, அந்த போராட்டங்களை சந்திக்க முடிந்தது, தடைகளை உடைக்க முடிந்ததுங்கிற விஷயத்தையும் அழகாக சொல்கிறீங்க. அதுபோல் கணவனை இழந்த ஒரு கைம்பெண்ணாக, ஒரு இன்னைக்கு சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, தனி ஒரு பெண்ணாக, இன்னைக்கு சொல்கிற கான்செப்ட் ஆக்சுவலாக வேற. அவங்க 2 பேரும் பிரிந்து இருந்துட்டு சிங்கிள் பேரண்ட்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது அல்ல. அவர் வந்து உண்மையிலேயே கணவனை இழந்து ஒரு தனி பெண்ணாக, கைம்பெண்ணாக இருந்து தன்னுடைய குடும்பத்தை வளர்க்கக்கூடிய இதுதான் கதையினுடைய முக்கிய பிரச்சனைகளை, அது முக்கிய கருத்தாழமிக்க விஷயங்களாக தோணி சொல்லுகிறது. அதோடு இணைந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. அது ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க. வாசிக்கக்கூடிய வாசகர் என்ன விதமான மனநிலைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு? ஒரு பெண்ணிய நாவலாக இருக்கிறது. பொதுவாக பெண்கள் இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்குள்ள வளர்ச்சியும், இன்றைக்கு இருக்கிற அந்த நாகரிகம், கலாச்சாரம், இதெல்லாம் வந்து அந்த பெண்மைக்கான தன்மையிலிருந்து பல நேரங்களில் விலகி செல்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இயல்பாகவே எழுகிறது. இப்போ என்னதான் நாகரிகம் வந்தாலும், என்னதான் கலாச்சாரம் மாறி போனாலும் கூட பெண்ணுக்கென்று ஒரு மரியாதையும் ஒரு மகத்துவம் இந்த சமூகம் வைத்திருக்கிறது. அப்போ அந்த இடத்துல என்னுடைய கதாநாயகி, அவங்க வந்து 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த கதை தொடங்கினாலும் இன்றைக்கும் இருக்கிற ஒரு நபர், இன்றைக்கு இருக்கிற இந்த நவீன சமூகத்தையும் எதிர்கொண்டு இருக்கிற ஒரு நபர், எப்படி தன்னுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்தினார்கள் அப்படிங்கிறதே இதை வாசிக்கிறவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். அதேபோல கணவனை இழந்து 3 பிள்ளைகளோடு நிற்கிற பொழுது எப்படி வாழ முடியும் இனி அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையை கூட அதே நிலையில் இவங்களும் நிற்கிறாங்க. ஆனால் அதை எதிர்கொண்ட விதம், அதையெல்லாம் சொல்லியிருக்கிறேங்க இந்த நாவலில். எப்படி எதிர்கொண்டாங்க? 2 பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. ஒரு பையன், ஸோ அந்த 2 பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறாங்க. பிள்ளைகள் காதலுக்கு ஆட்படுறாங்க. அந்த நிகழ்வுகளும் இருக்கிறது, உள்ள இருக்கு. அப்போ இவங்களே தனிமரம், பிள்ளைங்க நல்லா வருவாங்கன்னு சொல்லும்போது பிள்ளைங்க காதலுக்குள்ள பயப்படுறாங்க. அதுல நிறைய பிரச்சனைகள். ஸோ அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க. இப்படியெல்லாம் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு ஒரு பெண் ஜெயிக்கிறாள் அப்படின்னா, ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். அது குடும்பமா இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், தனியாக விடப்பட்டால் கூட ஒரு பெண்ணால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த நாவல் பேசுகிறது. அது மிகப்பெரிய ஒரு குடும்ப நாவலாக போய்கிட்டு இருந்தாலும் முடியும் பொழுதும் அந்த நாயகியை ஒரு தனிமையில தான் கொண்டு போய் நிப்பாட்டி முடிச்சிருக்கீங்க. அதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம்னு சொல்ல
சொல்ல முயற்சி செஞ்சுருக்கிறீங்களா எப்படிங்கிறது தெரியலை. அவங்க எல்லாரையும் வாழ்க்கையில் செட்டில் பண்ணிட்டாங்க. 3 குழந்தைங்களையும் செட்டில் பண்ணதுக்கு அப்புறமும் அவர்கள் போய் தனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலோட தான் இந்த நாவல் முடியுது இல்லைங்களா? அதான் அந்த தோணி அப்படிங்கிற பெயர் கொடுத்ததுக்கு காரணமே அதுதான், அந்த இடம் தான். ஏன்னா 2 பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. கடைசியா 3வது பையன், இளைய பையன், 2 பிள்ளைகளுக்கும் காதல் திருமணம். இப்போ 3வது பையன்ட்ட சொல்றாங்க, டேய் 2 பிள்ளைகளுக்கும் நான் நினைச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்க முடியல, நீயாவது நான் நினைச்ச மாதிரி வா அப்படின்னு சொல்றாங்க. பையன் கரெக்டா அது போல அம்மாவுடைய பேச்சை கேட்டு கரெக்டா அம்மா பார்த்து ஒரு திருமணத்தை முடிச்சு வைக்கிறாங்க. கொண்டாட்டமெல்லாம் முடிந்து அந்த நிகழ்வுகள் எல்லாம் முடிஞ்சு இரவு ஆகிறது. திருமணத்தன்று இரவு மணப்பெண்ணும் மணமகனும் அவருடைய தனியறைக்கு செல்லுகிறார்கள். பிள்ளைகள் எல்லாம் தூங்க போயாச்சு. நள்ளிரவு ஆகிறது. இப்போ இந்த அம்மா தனிமை தானே, கணவர் இல்லை. அப்போ ஒரு இதுவரைக்கும் இருந்த அந்த கொண்டாட்டம் எல்லாம் அப்படியே மறைந்து ஒரு தனிமையான சூழலுக்கு மீண்டும் அவர்கள் நிற்கிறாங்க. அப்படியே தன்னுடைய அறைக்குள்ளால போறாங்க. அறைக்குள்ள போகும்போது எதிரில் அவருடைய கணவருடைய அந்த புகைப்படம் வச்சிருக்கு. அதுக்கு கீழே ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. இருட்டு அறையில அந்த இது மட்டும் தெரியுது. அப்படியே பார்க்குறாங்க. டெய்லி பார்க்குறவங்க தான். ஆனால் அன்றைக்கு பார்க்கிற பொழுது அவருடைய முகத்தில் ஒரு புன்னகை தெரிவது போல அவர்கள் உணர்கிறார்கள். கிட்ட போறாங்க. அந்த புகைப்படத்தில் அப்படியே தன்னுடைய கரங்களை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த சுவரோட சாஞ்சி நிற்கிறாங்க அப்படின்னு ஒன்று முடிச்சிருக்கிறேன். அதுதான் அந்த தோணியோடு ஒப்பிடுகிறேன். தோணி எல்லாரையும் கரை சேர்த்துக்கிட்டு திரும்ப அது என்ன செய்யும், வெறுமையா நிற்கும். நிச்சயமாக அது அதோட முடியக்கூடிய விஷயமும் இல்லை. அவங்க இன்னும் பலரை கரை சேர்க்க வேண்டிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்க போறாங்க. தோணி தன்னுடைய வேலையை செய்து கொண்டு இருக்கும். அதுதான் வந்து அதாவது வாழ்க்கையை சபிப்பதை விட, என்னை ஏன் இப்படி படைச்ச, எனக்கு இதுதான் வேலையா, நான் இதுதானா அப்படின்னு சபித்து கொண்டு இருப்பதை விட, என்னுடைய அழைத்தலை இந்த ஒரு விஷயத்துக்காக தோணி படைக்கப்பட்டது மக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அந்த வேலையை நிறைவா செஞ்சு முடிக்கும் பொழுது அதுதான் ஒரு நிறைவு. அவங்க அந்த புகைப்படத்தை பார்த்து அந்த ஒரு புன்னகைன்ற நிறைவுங்கிறது அதுதான். நீங்க கொடுத்த பிள்ளைங்களை கரை சேர்த்து முடிச்சாச்சு. அதனால வாழ்க்கை அதோட முடிய போறது இல்லை. இன்னும் அவங்களுக்கு பிள்ளைகள் பேர பிள்ளைகள்னு வரும்பொழுது வாழ்க்கை தொடர்ந்து போகத்தான் போகுது. இந்த தோணி தன் வேலையை செய்து கொண்டுதான் இருக்க போகிறது. அந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப ஒரு அருமையான ஒரு நாவல் அப்படின்றதான் வாசிப்பவர்கள் பெறக்கூடிய அனுபவமாக இருக்கும். அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. பொறுமையாக வாசித்தோம் என்றால் பலருடைய வாழ்வு இந்த போராட்டங்களை எதிர்கொள்வதற்கூடிய அந்த விஷயங்கள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்விலே நடப்பது போன்ற ஒரு உணர்வு இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஒரு அருமையான புத்தகத்தை கொடுத்திருக்கிறீங்க. இறுதியாக நேயர்களுக்கு இந்த புத்தகத்தை பொறுத்தளவுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இந்த நாவலை பொறுத்தவரையில் இந்த சமூகத்திற்கு இந்த நாவல் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற பெற்றோர் வாய்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்போ இந்த கதையில் அந்த மாணிக்கம்ங்கிற அப்பா கேரக்டர் வந்து செல்வராணிங்கிற மகளுடைய அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப ஒத்துழைப்பு கொடுக்கிற ஒரு தன்மையை நம்ம பார்க்கணும். இது இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய பாடம். அது பெண் பிள்ளையாக இருக்கலாம், அந்த அல்லது ஆம்பளை பிள்ளையாக இருக்கலாம். பிள்ளைங்க என்ன விரும்புகிறாங்க, அது நியாயமானதாக இருந்தால், அது ரொம்ப முக்கியம். அது நியாயமான உணர்வாக இருந்தால் பெற்றோர்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நாவல் மூலமாக சொல்கிறேன். ரெண்டாவது, அந்த செல்வராணியினுடைய குடும்ப வாழ்க்கை, அந்த 2வது தலைமுறைன்னு வருகிற பொழுது செல்வராணி அவருடைய கணவர் அருள்ராஜ், அவர் வந்து நல்ல மனிதர். ஆனால் பிறகு குடிகாரராக மாறுறாரு, பெருங்குடிகாரராக மாறுறாரு, ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறார். அந்த ஒரு பொதுவாக குடிகாரர் கூட குடும்பமே நடத்த முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு குடிகாரனாக இருந்தால் கூட அவனுக்குள்ளாலேயும் ஒரு மனிதன் இருப்பான். அந்த மனிதனை கூட இருக்கிற மனைவி கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னா அந்த குடும்பம் சொர்க்கமாக போயிடும். இங்கே செல்வராணியும் அருள்ராஜ் ஒரு குடிகாரன் தான், ஆனால் நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத இந்த நாவலில் சுட்டி காட்டியிருக்கிறோம். இதுவும் சமூகத்திற்கான ஒரு பாடம். இன்னொன்று, 3வது தலைமுறைன்னு வருகிற பொழுது செல்வராணியினுடைய பிள்ளைகள், 2 பிள்ளைகள், 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. இன்னொரு பையன் அம்மா சொன்ன மாதிரி கேட்டுக்கிறான். பிள்ளைங்க வேற திருமணம், வேற மதமே வேற, மதம் மாறி திருமணம் செய்கிறார்கள். அதையும் இந்த அம்மா ஏற்றுக்கிறாங்க. வாழ்க்கை போராட்டத்தில் அதுவும் ஒன்று வருது. கணவர் இல்லை, துணைக்கு யாருமே இல்லை, அப்படிங்கிற நிலையில் பிள்ளைகள் விரும்புகிற அந்த வாழ்க்கையை அவங்க மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு அமைச்சு கொடுக்குறாங்க.
ஸோ இதெல்லாம் இந்த சமூகத்தில் இன்னைக்கு இருக்கிற விஷயங்கள். இதை படிக்கிறவர்களுக்கு இந்த தோணி அப்படிங்கிறது பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். நான் சொன்ன 3 விஷயங்கள் மட்டும் இல்லை, கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் அடிப்படையா சொல்றது ரெஸ்பெக்ட் ஃபார் தி அதர். அந்த அடுத்தவர்களுடைய எண்ணங்களுக்கு சரியான மரியாதை கொடுக்கறது, அது மேலே ஏற்றி விட்ட ஏணிகள் தோணிகள் அவங்களுக்குரிய மரியாதையும் கொடுக்கணுங்கிறது இந்த வாசகர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பாடமாக இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு நாவலை வழங்கி இருக்கிறீர்கள். வாசிப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு வாழ்க்கை பாடமாக இருக்கக்கூடிய ஒரு நாவல். மீண்டுமாக இந்த அருமையான நாவலை வழங்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு மாதா தொலைக்காட்சி குழுமம் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ரொம்ப நன்றிங்க. நன்றி. அன்பு நேயர்களே, இன்னும் நம் மத்தியில் நிறைய புதிய படைப்பாளிகள் இருக்கிறார்கள். அவர்களை எங்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். அவர்களுடைய படைப்புகளை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்ய காத்திருக்கிறோம். அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியை கண்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.